இன்றைக்கி நம்ம பேஜில் எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானது கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச 4 தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா குழையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு இறால் எடுத்துருக்காங்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இறால் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இறால் வெந்து வரைக்கும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமான எறா தொக்கு ரெடி ஆகிருக்குங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நல்லா காரசாரமான ரொம்ப டேஸ்டியான எறா தொக்கு ரெடிங்க. இது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இட்லி தோசை கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.